ஹாய் ஒருவன். ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா ரொம்ப கன்ஃபியூசிங்கான ஒரு வீடியோவாக தான் இருக்கும் இது. ஸோ என்னென்னா, நான் கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல, நான் கன்ஃபியூஸ் பண்ண வரல. எனக்கு கன்ஃபியூஷன் வர மாதிரி பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் வாட்ஸ்அப்லேயும் அண்ட் என்னுடைய பசங்களே நிறைய பேர் சொன்னாங்க. இந்த கன்ஃபியூஷனுக்கு காரணம் என்னன்னு தெரியல, கொஸ்டின் பேப்பர்ஸ் தான். கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறவங்க எப்படி வேணாலும் இருக்கலாம். சரி இருங்க, என்ன கன்ஃபியூஷன் சொல்லிடுறேன், உங்களை குழப்ப விரும்பல. வால்யூம் 1 மட்டும் படித்தா 5 மார்க்லாம் எழுதிடலாமா? 2 மார்க் 3 மார்க் விட்ருங்க. 5 மார்க் ஆப்ஷனில் மேலே வால்யூம் 1, ஆர் சாய்ஸில் வால்யூம் 2, வால்யூம் 1 வால்யூம் 2 இப்படிலாம் எழுதலாமா கேட்குறாங்க. கமெண்ட் பாக்ஸ்லேயும் கேட்குறாங்க, வாட்ஸ்அப்பில் கேட்குறாங்க. எழுதலாம், அதான் அப்படி தான் வரும் அப்படின்னு சொல்லி ஜூன்லேயும் அப்படி தான் கேட்டிருக்காங்க. அண்ட் போன வருஷம் மார்ச்சில் அப்படி தான் கேட்டிருக்காங்க. ஒரு அசம்ஷன் எல்லாத்துக்கிட்டையும் போயிட்டுருக்கு. இதோட விளைவுகள் என்னென்னா, நிறையா மாணவர்கள் வால்யூம் ஃபஸ்ட்டு வால்யூம் மட்டும் படிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு வால்யூம் 2ல் ரிப்பீட்டட் மட்டும் பார்த்துக்கலான்னு பார்க்குறாங்க. சேஃபரா அப்படின்னு கேட்டால் எனக்கு சத்தியமாக தெரியாது. இட்ஸ் நாட் எ சேஃபர். நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லா லெசனுமே படிங்கன்னு தான் சொல்லுவேன். ஒரு 70க்கு 70 வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எல்லா லெசனுமே படிங்க. ஸ்மார்ட் ஒர்க்குன்னு இருக்குது, ஹார்ட் ஒர்க்கும் இருக்குது. நம்ம ஸ்மார்ட் ஒர்க்கு லைனில் தான் நான் உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன். ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எல்லா லெசனுமே டச் பண்ணணும். ஏன் நான் சொல்கிறேன்னா, இதே மார்ச் 2020 எடுத்து பார்த்தீங்கன்னா, மேலே ஒரு கொஸ்டின் ஃபஸ்ட் வால்யூம், கீழே ஒரு கொஸ்டின் ஃபஸ்ட் வால்யூமில் தான் கேட்டிருந்தாங்க. அப்போ 2 ஃபஸ்ட் வால்யூம் கேட்குறான். என்ன எனக்கு ஒன்றும் புரியல. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னாங்க, இது நம்ம அசம்ஷன் தான். கொஸ்டின் எடுக்கிறவங்க நீங்களா நானா? யாரும் இல்லை, நமக்கு தெரிஞ்சவங்களாம் யாரும் இல்லை. தயவுசெய்து நான் என்ன சொல்கிறேன்னா, கொஸ்டின் பேப்பரில் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. இட்ஸ் அ க்யூரியாசிட்டி தான் எல்லாத்துக்கும். சர்ப்ரைஸ்டாக இருப்பீங்க. அந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் அமையும். இப்போ கெமிஸ்ட்ரியில் அமைஞ்ச மாதிரி தான். நான் என்ன சொல்கிறேன்னா, இது வரும் அது வரும்னு அஸ்யூம் பண்ணலாம். ஆனால் ஒரு வெட்ட வெளிச்சமாக கண்மூடித்தனமாக இந்த மாதிரி ஒரு பகுதியாக இருக்காதிங்க. வால்யூம் 1 மட்டும் படித்தா போதும், வால்யூம் 2 படித்தா. அதே மாதிரி இன்னொரு சிலர் இருக்காங்க, நான் ஒரு 6 லெசன் படிக்கிறேன், 4 லெசன் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஓகே, அந்த 6 லெசன் எல்லாமே படிச்சிங்கன்னா ஓகே. எல்லாமேனா புக்கின் புக் பேக் எல்லாமே 50 கொஸ்டின் இருக்குது, எல்லாமே படிக்கணும். ஆனால் அந்த பையன் என்ன பண்ணுறான்னா, பப்ளிக் எக்ஸாமில் இது வரைக்கும் கேட்டது என்ன, அதை மட்டும் படிக்கிறான். அது சேஃபான்னு கேட்டால் சேஃப் தான். ஆனால் என்னென்னா, ஆப்ஷன்ஸும் அண்ட் நமக்கு வரக்கூடிய கொஸ்டின்ஸ் கம்மியாகும். இப்போ 6வது லெசனில் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, எக்ஸ்பிளைன் தி கிளிட்டரிங் ஆஃப் டைமண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. 7வது லெசனில் ஒரு சம்மு கேட்டுறான். 8வது லெசன்லையும் சம்மு கேட்டுறான். 9th லெசனில் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நியூட்ரினோன்னு கேட்டுறான். கொஸ்டின் பேப்பரில் 9 கொஸ்டின் இருக்குது, 3 மார்க் 2 மார்க்கு. 9 கொஸ்டினில் 3 ப்ராப்ளம் கேட்டால் 3 கேட்டுருவாங்க, 3 அல்லது 2 கேட்டுருவாங்க, 3 அதிகபட்சம் கேட்பாங்க. 3 கேட்டால் 6 ப்ராப்ளம் இருக்குது, 6 தியரி இருக்கும். அந்த 6 தியரியில் உங்களுக்கு தெரிஞ்சது 6மே இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இருக்காது. செலக்டிவாக படிச்சிங்கன்னா இருக்காது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, படித்தா ஒரு லெசன் உருப்படியாக படிக்கிறோம், இல்லைனா அங்கங்கே 10 லெசனில் நீங்கள் ரொம்ப முக்கியமான கேள்விகள், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அண்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ், நம்ம சொல்லக்கூடிய கொஸ்டின்ஸ் படிச்சிங்கன்னா கூட சேஃப் தான். ஸோ பல விஷயங்கள் கன்ஃபியூஷனில் போயிட்டுருக்கிறது கொஞ்சம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க விரும்பலை. அதனால தான் ஒரு வீடியோவாக போட்டேன். சார் நம்ம ஒன்று பேசி நம்ம பசங்களை கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் வீடியோவை போட வேணாம்னு நினச்சேன். நான் உறுத்திட்டே இருந்துச்சு, அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ எனிவே, எக்ஸாம் கிட்ட வந்துக்கிட்டு இருக்குது. நாளைக்கு ஒரு நாள் தான் டைம் இருக்குது. படிச்சுக்கிட்டு இருப்பீங்க எல்லோரும். ஸோ ப்ரிப்ரேஷன்ஸ் நைட்டு ப்ரிப்ரேஷன் பண்ணுறவங்களும் இருக்கீங்க, பண்ணுங்கள், தப்பு இல்லை. நிறைய பேர் 2 நாள் வேஸ்ட் பண்ணவங்களும் இருக்கீங்க. நாளைக்கும் எங்கிட்ட லாஸ்ட் மினிட் கொஸ்டின்லாம் கேட்டுட்ருக்காங்க. ஃபைனல் செக் அவுட் நாளைக்கு பண்ணிடலாம் காலையில். அண்டு எல்லாருமே தொடர்ந்து படிங்க. கடைசியாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் 60+ன்னு சொல்லிட்டு, அது இருக்க 5 மார்க்ஸாவது ஒழுக்கமாக படிங்க. கண்டிப்பாக வரக்கூடிய 5 மார்க்ஸ் தான். 2 மார்க் 3 மார்க்கில் அக்கு வேறு அணி வேறு தெரிஞ்சு நான் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் வச்சு அண்ட் ஆல்சோ ரிப்பீட்டட் வச்சு நான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக அதையாவது ஒழுக்கமாக படிங்க. கன்ஃபார்மாக நம்மளுக்கு அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும். அண்ட் ப்ரிப்ரேஷன்ஸ் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கணும். தேவையில்லாத ஒரு யோசனையை போட்டு ஒரு பிளானை போட்டு பண்ணிடாதீங்க. அதுக்கு நான் சொல்கிறதான் கேட்கணும் வச்சுக்கணும். உங்கள் டீச்சர்ஸ்க்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, சில விஷயங்கள் சொல்லுவாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு வால்யூம் மட்டும் எல்லாமே படித்தா எல்லாமே எழுதிடலாம்னா கேட்டால் எழுதலாம். மேபி ஒரு கொஸ்டின் லேக் ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? சில கொஸ்டின் பேப்பரில் மேலே ஏதாவது கொஸ்டின் கேட்டால் கீழே சம்மளம் கேட்குறாங்க. 5 மார்க்கில் 5 மார்க்கில் தான் இந்த கன்ஃபியூஷன். 2 மார்க் 3 மார்க்கில் கம்பல்சரி கன்ஃபியூஷன். ப்ராப்ளம் கேட்பானா, கான்செப்ட் அதெல்லாம் நமக்கு தெரியாது. என்ன வேணாலும் கேட்கலாம், ரெடியாக இருக்கும். ஸோ அதனால் ப்ரிப்ரேஷன் ஹெவியாக இருக்கணும், ப்ரிப்ரேஷன் ஸ்மார்ட்டாக இருக்கணும். அண்ட் ஆல்சோ உங்களுடைய கன்ஃபியூஷன் தீர்க்கிறதுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் ப்ரிப்ரேஷன் விட்டுறாதீங்க. யார் சொல்கிறதும் யார் சொல்கிறது பெருசாலும் நீங்கள் எடுத்துக்காதீங்க. உங்கள் ப்ரிப்ரேஷன் நல்லா இருந்ததுன்னா நீங்கள் படிக்கிறது ஓகே. நீங்கள் அதாவது கஷ்டப்பட்டு நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க அப்படின்னு நமக்கு தெரியும். நமக்கு படித்தாலே நமக்கு தெரியும் நம்ம அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அப்படி இருந்தால் கண்டிப்பாக நம்ம எக்ஸாம் நல்லா பண்ணுவோம். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள்.